எய்திடப்பட்ட மண்ணின்மேல் மகத்தான சித்தம் வைத்தீர். உடமிடப்பட்ட பெரிதான சித்தம் வை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு உங்க கை மேல, உங்க கையில எங்க வாழ்க்கை இருக்கும் போது நிச்சயம் உருவாக்குவீர் ஆண்டவரே. நம்பிக்கை உண்டு தகப்பனே. ஆமென். என்னை உருவாக்குவீர். குயவனே குயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை உம் சித்தம் போலும் சித்தம் போல் என்னை உங்க விருப்பம் போல் என்னை அர்ப்பணிக்கிறோம். உருவாக்க முழுமையாய் விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் வார்த்தை மூலம் எங்களோடு பேசும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 110வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 110 அதனுடைய வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் என்பது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் நாள். கர்த்தர் ஆளுகை செய்யும் நாள். கர்த்தர் ஆளுகை செய்யும் போது, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும் போது, கர்த்தருடைய பராக்கிரமத்தினாலே அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம்? மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். அவருடைய ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பது அவருடைய மிக பெரிய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய ஜனத்தை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு போக, ஆமென், இந்த நிலைக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழ வைக்க பிசாசானவன் பல விதங்களிலே முயற்சி செய்து தந்திரமாய் செயல்படுகிறான். கர்த்தர் எழுந்தருளும் போது, எனவேதான் தேவ பிள்ளைகள் சங்கீதங்களிலே அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்க முடியும். எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும் ஆண்டவரே என்று. ஆண்டவர் சில காலத்தில் மௌனமாய் இருக்கிறார், சில காலத்தில் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய பராக்கிரமத்தின் நாள் அது. சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் எழுந்தருளின போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். கர்மேல் பர்வதத்திலே கர்த்தர் எழுந்தருளின போது கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் எழுந்தருளின போது, அதாவது அவருடைய பராக்கிரமத்தின் நாள், அது அவருடைய ஆளுகை வெளிப்பட்ட போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவினிடமாய் சேர்க்கப்பட்டதை வேதத்திலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அசைவு, அப்படிப்பட்ட ஒரு நிலையை கர்த்தர் மறுபடியும் செய்ய விரும்புகிறார். இன்னும் ஒரு விசை நான் வானத்தையும் இன்னும் ஒரு விசை நான் பூமியையும் அசைப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம், ஜனங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டோம். 4 விதமான ஜனத்தினுடைய நிலையை குறித்து நாம் கேட்டோம். நோவா காலத்து ஜனங்கள், மோசே காலத்து ஜனங்கள், அப்புறம் சாமுவேல் காலத்து ஜனங்கள், எலியா காலத்து ஜனங்கள். நோவா காலத்து ஜனங்கள் என்ன அப்படின்னா, அவங்க தங்களுடைய எந்த காரியத்திலையும் யாரை சேர்த்துக்க மாட்டாங்க?
கர்த்தரை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அவர்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து இருந்தார்கள். எந்த காரியத்திலையும் யாரு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இம்மைக்குரிய வாழ்க்கையை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணும். இது ஒன்று மட்டுமே அவர்களுடைய நோக்கமா இருந்தது. இது தேவனுக்கு மனவேதனையை கொடுத்தது. மனவேதனை கோபமாய் மாறினது. ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அது நடுவில் ஒருவன் குடும்பம் மட்டும் காக்கப்படுகிறது. அதுதான் யாரு? நோவா குடும்பம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மோசே நாட்கள் காலத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால மீட்கப்பட்ட பிறகும் அவர்கள் மீட்பை விட அந்த அடிமைத்தன வாழ்க்கையை பெருசா நினைச்சாங்க. எகிப்தின் வாழ்க்கையை பெருசா நினைச்சாங்க. அதுதான் அங்க எங்களுக்கு அது இருந்துச்சு, இங்க எங்களுக்கு இது இல்லை. இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட மீட்பை இவங்க ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. வேதம் சொல்லுகிறது அவரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் திரட்சியை, அந்த கிருபையின் பெருக்கத்தை இவர்கள் ஈஸியா மறந்துட்டாங்க. இது தேவனுக்கு கோபத்தை கொடுத்தது. அந்த ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டதை வேதம் காண்பிக்கிறது. அடுத்து சாமுவேல் காலத்து ஜனங்கள் எப்படின்னா, அவங்க திடீரென்று சாமுவேல்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு மற்ற ஜனங்களைப் போல ஒரு ராஜா வேண்டும் என்று. இதற்கு முன்பு வரை கர்த்தர் ராஜாவாக யாரையும் கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், நியாயாதிபதிகளை கொடுத்தார், தலைவர்களை கொடுத்தார், மேய்ப்பர்களை கொடுத்தார். ஆனால் யாரை மட்டும் கொடுக்கல அப்படின்னா ராஜாவை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவரே ராஜாவாக இருந்து ஜனங்களை நடத்தினார். ஆமென். ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவருடைய ஆளுகை வேண்டாம், எங்களுக்குள்ள இருந்து ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கிறார்கள். சாமுவேல் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே ஜனங்க என்ன இப்படி தள்ளுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் நான் ராஜாவா இராதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் கேட்ட பிரகாரம் கொடுக்கிறார். அதன் பிறகு ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. அதன் பிறகு அதுவே இஸ்ரவேலருக்கு எதுவாக மாறிச்சு அப்படின்னா கண்ணியாக மாறினது. அப்படி அந்த கூட்டத்தில் எழும்பின ஒருவன் தான் ஆகாப். இஸ்ரவேலின் ராஜா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற வம்சத்தில் உள்ளவன். அப்படி இருந்தும் அவன் போய் சீதோன் தேசத்தில் யாரை விவாகம் பண்ணி கொண்டு வருகிறான் என்றால் ஏசபேலை கொண்டு வருகிறான். ஏசபேல் வரும்போது ஏசபேல் தனியா வரல, அவ 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் அங்கிருக்கிற விக்கிரகங்களையும் கொண்டு வருகிறான். அங்கு உள்ளது போல இங்கே ஆகாப் ஏசபேலின் நிமித்தமாக விக்கிரக தோப்பை அவன் உண்டு பண்ணினது மட்டுமல்ல, தன்னுடைய மூத்த குமாரனை தீக்கடக்கம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாக கொடுக்கிறான், நரபலியாக கொடுக்கிறான். இப்படிப்பட்ட துணிகரம் யூதா, அதாவது எருசலேம் பட்டணத்துக்குள்ளே இஸ்ரவேலருக்குள்ளே வர ஆரம்பித்தது. இதனுடைய தாக்கம் என்னானது என்றால், இஸ்ரவேலின் தேவனை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வழிபட்ட தெய்வத்தை மாத்திரம் வழிபட்டு கொண்டிருந்த ஜனங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எதையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, பாகாலையும் பாகாலின் வழிபாட்டையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய செயல்களையும் இவர்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நோவா காலத்துல ஜனங்கள் செய்த செயல் நிமித்தம் அழிக்கப்பட்டார்கள். ஆனா எலியா காலத்துல கர்த்தர் பாராட்டின கிருபை என்னவென்றால், அவர்களை அழிக்காமல் எலியா என்கிற ஒருவனை நிறுத்தி கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள செய்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்.
எல்லா தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் முடிந்த பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம். பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாத காலம். அப்படி இருக்கும்போது கடைசியாய் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. எலியாவின் ஆவியை உடையவன் வருவான் என்று. அதன் அர்த்தம் என்ன? இனி ஒரு அழிவை இல்லை. நோவா காலத்தில் தேவன் ஜனத்தை அழிக்கும் போது ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? இனி நான் ஜனத்தை எப்படி அழிக்க மாட்டேன்? ஜலப்பிரளயத்தின் வழியாக இனி அழிக்க மாட்டேன். ஆமென். ஆனால் இந்த இருண்ட காலத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எலியாவின் ஆவி உடையவன் அவன் வருவான் என்று. எல்லாரும் காத்திருக்கும் போதுதான் எலியாவின் ஆவி உடையவனாய் யோவான் ஸ்நானன் எழுந்து நிற்கிறார். இந்த யோவான் ஸ்நானன் வந்து நின்ற போது ஆமென், எல்லாரும் கர்த்தரிடமாய் திருப்பப்படுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆமென். எத்தனையோ ஆயக்காரர்கள், அந்த சேவகர்கள், இப்படி எத்தனையோ விதமான ஜனங்கள் யோவானிடத்தில் வந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றதை பார்க்க முடியும். எதற்காக இந்த வார்த்தைகளை ஒரு முகவரையாக சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன் என்றால், கர்த்தர் மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்ல விரும்பாமல் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரமானாலும் சரி, கர்மேல் பர்வதமானாலும் சரி, பெந்தேகோஸ்தே நாளானாலும் சரி, கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படுவதற்காக அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் இந்த பூமியிலே நிறுத்தியிருப்பார். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக மோசையை நிறுத்தினார். கர்மேல் பர்வதத்தில் எலியாவை நிறுத்தினார். ஆமென். பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்களை நிறுத்தினார். இந்த செய்தி இந்த நாளிலே கர்த்தர் தொனிக்க பண்ண காரணம் என்ன தெரியுமா? எல்லாருக்குள்ள இந்த செய்தி போகுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயமாய் தெரியும். தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு எலியா இந்த கூட்டத்தில் உண்டு. தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு எலியா இந்த கூட்டத்தில் உண்டு. தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு எலியா எங்கே இருந்தோ இந்த சத்தத்தை கேட்பது உண்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ஒரு நபர் உருவாக்கப்பட்டு நிறுத்தும் போது கர்த்தருடைய பலத்த கிரியைகள் தேசத்தில் வெளிப்படுவது ரொம்ப லகுவாய் எளிதாக காணப்படும். ஆமென். மோசே இப்படி வேதத்தில் நிறைய பேரை சொல்ல முடியும், ஆனால் நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால எலியாவை கர்த்தர் உருவாக்கின விதமும் கர்த்தர் பயன்படுத்தின விதமும் இதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது எல்லாருக்குமான செய்தியா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் இந்த கூட்டத்தில் ஒரு எலியாவை வைத்திருக்கிறார். ஒரு எலியாவை வைத்திருக்கிறார். அது இந்த கூட்டத்திலே இருக்கலாம், அல்லது ஆன்லைன்ல பார்க்கிறவங்கள யாரையாவது இருக்கலாம். ஒரு எலியா எப்படி உருவாக்கப்பட்டானோ அப்படி நாம உருவாக்கப்பட்டு நிறுத்தும் போது நம் மூலமாய் நாம் இருக்கிற இடம் எந்த ட்ரை லேண்டா இருந்தாலும் சரி, எந்த வேஸ்ட் லேண்டா இருந்தாலும் சரி, அங்கே அக்கினி இறங்கும், அங்கே பெருமழை உண்டாகும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த எலியாவை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் தான் இன்னைக்கு நமக்கு மெயின் டாபிக். நல்ல தெரிந்த பகுதினால நான் ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போகல, சில காரியங்களை மட்டும் டச் பண்ண விரும்புகிறேன். இந்த எலியா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று 1 ராஜாக்கள் 17:1 எலியா ஆகாபுக்கு முன்னாக சொல்லுகிறதை பார்க்க முடியும். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு ராஜாக்கு முன்னாடி போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஆமே ஆமே. நம்ம பிரைம் மினிஸ்டர் முன்னாடி போய் நின்றுட்டு இப்படி போய் நேர நெஞ்ச நிமித்திட்டு போய் சொல்ல முடியுமா? உள்ள விடுவாங்களா? ஆமே. ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்கு முன்னாடி போய் ஒருத்தர் சொல்லணும்னா இதை அவன் மாம்சத்தில் சொல்லலை. தேவ நடத்துதல், தேவ நடத்துதல், தேவ நடத்துதல்ல புறப்படுகிறவனுடைய எந்த காரியம் தடைபடாது. ஆமென். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படி சொன்னவனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கிறார். அதை இன்னும் சொல்லணும்னா தனிமைப்படுத்துகிறார். 2-3 வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற
கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. நல்ல கவனமா கேளுங்க. நீ அங்க போய் இருன்னு சொன்னா அது ஒரு மேட்ரு. ஆனா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒளித்து கொண்டிரு. அதன் அர்த்தம் என்ன? நீ உன்னை யாருக்குமே கொஞ்ச நாளைக்கு காட்டாத. உன்னுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் என்ன பண்ணு? சோத்திரம் பண்ண, அன்இன்ஸ்டால் பண்ண. நான் இன்னைக்குள்ள லாங்குவேஜில் சொல்றேன். அதாவது அப்போ நல்ல கவனமா கேளுங்க. தேவன் சிலரை குவாரண்டைன் பண்ணுவார். ஆமே. எலியாவே, உனக்குள்ள நான் ஒரு தனித்துவத்தை வச்சிருக்கிறேன். அது வெளிப்படணும்னா இந்த தனிமை உனக்கு அவசியம். இது தேவனே செய்யறது. நீங்க நல்ல கவனமா கேட்கணும். ஆமே. பகலின் நல்ல ஒரு வேலை இது. சிலருக்கு என்ன கிருபைன்னா காலையில் வந்தாலும் தூங்குவாங்க, மத்தியானம் வந்தாலும் தூங்குவாங்க, சாட்டர்டே ஈவினிங் பிரேயருக்கு வந்தாலும் அது 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 அந்த கிருபையை ஒன்று கேட்டு வாங்கணும். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நான் உங்களை சொல்லலை, சிலர். ஆமே. நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர், நீங்கள் வேதத்தில் பாருங்க, ஆண்டவர் சிலருக்குள்ள ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவத்தை வச்சிருப்பார். அவங்கள தனிமைப்படுத்தி தான் யூஸ் பண்ணுவார். யோசேப்பு வீட்டில் யோசேப்போடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 13 பேர். ஒரு சகோதரி உண்டு. எத்தனை சகோதரர்கள்? யோசேப்பை தள்ளி 11. அதில் ஒரு சின்ன பையன் உண்டு. யார் தெரியுமா? பென்யமீன். சரி, அவனை விட்டுருவோம். மீதி எத்தனை பேர்? 10 பேர். நீங்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தனிமைப்படுத்திட்டே இருப்பாங்க. கர்த்தர் அதை அலோவ் பண்ணுவார். இன்னைக்கு நீங்க ஒரு பார்வையில் உங்க சூழ்நிலையை பார்க்குறீங்க. கர்த்தர் அந்த பார்வையை இன்னைக்கு மாற்ற போறார். இன்னைக்கு நான் நம்புகிற இந்த செய்தி அநேகர் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழப்போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதனுடைய இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த சகோதரர்கள் ஏன் ஆண்டவர் யோசேப்பை தனியா வச்சிருக்கிறார், தனிமைப்படுத்த வச்சிருக்கிறார்னா, இந்த சகோதரர்களுடைய தீமையான காரியத்தினால இந்த யோசேப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா சேர விட மாட்டார். இது யோசேப்புக்கு என்ன பிளஸ்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிந்தது. ஒரு தகப்பனுக்கு ரொம்ப ஃபேவரேட்டா மாறிட்டான். யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா மாறுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆமென். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஆமென். அவன் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. இவனிடத்தில் ஒரு பட்சமாய் பேசினார்கள். அதாவது பட்சமா பேசுறதுன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. யோசேப்பும் சரி ஒரு டீயும் பிஸ்கட்டும் எடுத்துட்டு கூட சேர்ந்து உட்காரும் போது அவங்க ஆமேன் போட்டுருவாங்க. ஆமேன். திடீர்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அது பிஸியாக இருக்கேன். ஒரு வாட்டி தெரியாது, 2 வாட்டி, 3ஆவது வாட்டி தெரியும்போது யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் வரும்போது தானே எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நான் வரும்போது தானே. ஏன் இது எங்க ஆகுது அப்படின்னா, இது யோசேப்பை ஒரு பக்கத்தில் பார்த்தா ரொம்ப வலி வேதனை, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா நீ யாரா மாறிட்ட தெரியுமா யோசேப்பே? யாக்கோபுடைய ஃபேவரைட் சைல்டா மாறிட்ட. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க சொந்தங்க உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு பின்னாக இருக்கிற தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்ள போகிறாய். உன் உறவுகள் உன்னை ஒதுக்குறதுக்கு பின்னாக இருக்கிற தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்ள போகிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அது மட்டுமல்ல, யோசேப்புக்கு எளிதா எதை உள்வாங்க முடிகிறது தெரியுமா? தரிசனத்தை உள்வாங்க முடிகிறது. சொப்பனத்தை நீங்க நல்ல கவனமா கேளுங்க. அந்த 12 கோத்திரத்தை குறித்தும் தேவனுக்கு திட்டம் உண்டு. 12 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. 12 பேரும் யாரு? கோத்திரம். அதுலயே பெரிய கோத்திரமா பின்னாட்கள் அறியப்பட்டது யார் சொல்லுங்க? யூதா. யூதாக்கு தெரியல, யூதாக்கு அவன் தரிசனத்தை உள்வாங்க தெரியல. உள்வாங்க தெரிஞ்சிருந்தா போயிருப்பான் நான் இன்னொரு ட்ராக்ல. இதே போல ஒவ்வொருவரையும் சொல்ல முடியுமே. யாக்கோபு சொல்லுகிறார் கோத்திரங்களுடைய மேன்மைய. அடுத்து மோசே சொல்றார் லேவி உண்டு. லேவி வேற லெவல் இல்ல, லேவி தெரியாதுல்ல.
ஆனா 17 வயசு ஒரு சின்ன பையனுக்கு அவனுடைய தரிசனத்தை உள்வாங்க முடியுது. ரீசன் என்ன? கர்த்தர் அவனை ஒதுக்கி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி உண்டானது எலியாவுக்கு, பெரிய பெரிய பெருங்காற்று உண்டானது. அதில் கேட்காத சத்தம் ஒரு மெல்லிய சத்தத்தில் வெளிப்பட்டது. ஆண்டவர் ஒதுக்கி வைக்கும் போது, செப்பரேட் பண்றது, ஆண்டவர் அனுமதிக்கிற தனிமை என்பது உனக்குள் தேவன் வைத்திருக்கிற தனித்துவத்தை வெளியே கொண்டுவதற்கான வேளை வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே எகிப்திலே பிறந்து எகிப்திலே வளர்ந்து, அதுவும் பார்வோனின் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்ந்து, எகிப்தின் சகல சாஸ்திரங்கள் அப்படிதான் இருக்கு. எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவன் என்னதான் இருந்தாலும் அவன் எகிப்துனா என்னன்னு மோசையை தட்டுனா தெரியும். மோசே அல்ல PhD முடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளு. எகிப்தின் சகல சாஸ்திரங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவனை எப்படி தான் வளர்க்குறா அப்படின்னா, ஒரு பார்வோனுக்கு மகன் எப்படி வளருவானோ அப்படி பார்வோனுக்கு மகன் எப்படி வளருவான் தெரியுமா? எகிப்துன்னா உயிர், எகிப்து தான் எல்லாமே. எகிப்து அதை விடக்கூடாது, அவங்களுடைய அந்த அடையாளத்தை விடவே கூடாது. அப்படி வளர்க்கப்படுவாங்க. அப்படி அப்போ அந்த லெவலில் வளர்க்கப்படுகிற மோசையை கர்த்தர் செப்பரேட் பண்றார். 40 வருஷம் எகிப்தில் வளர்ந்தவனை 40 வருஷம் தனிமைப்படுத்துகிறார். 40 வருஷம் தனிமைப்படுத்தப்பட்டவனை அடுத்த 40 வருஷம் பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஒதுக்க அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு மறைத்து வைக்கிறாரோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்துவார். எதற்காக? எந்த விதத்திலும் மோசே கிட்ட என்ன வெளிப்பட்டு விடக்கூடாது தெரியுமா? இந்த எகிப்தின் வாசனை வந்துடவே கூடாது. எகிப்தின் வாசனை வந்துடக்கூடாது. ஏன்? அவனுக்கு ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். அவன் பிறக்கும் போதே அவன் பெற்றோருக்கு அதை காண்பித்து கொடுக்கிறார். அதனால தான் அவங்க பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. அதனால தான் நாணல் பெட்டியில் வச்சாங்க. என்ன காட்டி கொடுத்தார்? இது ஆர்டினரி சைல்டு கிடையாது, இவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு இவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு. சில பார்த்துருக்கீங்களா? சில சொல்லுவாங்கல்ல, கன்சீவாக இருக்கும்போது டெஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க, க்ரோத் இல்லை, பிறந்தா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஊனமாயிரும், அதனால பெஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, அபார்ஷன் பண்ணிடுங்க. அப்படி சொல்லும்போது நிறைய பேர் எஸ் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷனும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த பிள்ளை, எத்தனை குழந்தைகள் இப்படி நைல் நதியில் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளையை பெற்றெடுத்து பார்க்கும்போதே தகப்பன், ஐயோ ஆம்பளை பிள்ளையா அப்படின்னு பார்க்கும்போதே அந்த தாயார் கூப்பிட்டு, இங்கே வாங்க, இந்த பிள்ளை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, இந்த பிள்ளை வித்தியாசமாக இருக்கு, ஏதோ ஒரு டிவைன் நேச்சர் அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. இது ஒரு சாதாரண பிள்ளை இல்லை. அப்போ நம்ம இதை பாதுகாக்கிறாங்க. பொத்தி 3 மாசம் பாதுகாக்கிறாங்க. அதன் பிறகு நாணல் பெட்டி. ஏன் நாணல் பெட்டி? நைல் நதியில் நிறைய முதலைகள் உண்டா. முதலைகளுக்கு என்ன ஸ்மெல்லு பிடிக்காதான்? நாணல் ஸ்மெல்லு பிடிக்காதான். அதனால் நாணல் பெட்டி வச்சு அனுப்பி விட்டு விட வேண்டியதானே. அதனுடைய அக்கா யாரு? மிரியாம் போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க, அந்த பெட்டி எங்கே போகுது, யார் கையில் போகுது. பார்த்ததும் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு இருக்கிறான், இது யாராவது எடுத்தா இப்படி சொல்லணும், இப்படி பேசணும். அப்போ இந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் அப்படி முடிவெடுத்தாங்கன்னா, அந்த பிள்ளை ஆர்டினரி சைல்டு கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைய தான் கர்த்தர் இப்போ எங்கே கொண்டு வரார் அப்படின்னா, 40 வருஷம் வனாந்திரத்தில் அவனுக்கு பழக்கமே இல்லாத ஒரு வேலை. அவன் பழகினது எகிப்தின் கலை. எகிப்தியருக்கு எபிரேயர் எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பானவர்கள். ஏன் அருவருப்பானவர்கள்? அவங்க ஆடு மேய்க்கிறவங்க. அப்போ மோசே இப்படித்தானே வளர்க்கப்பட்டிருப்பான். உன் லெவல் வேற. ஆனா கர்த்தர் அவனை எங்க கொண்டு வரார் தெரியுமா? எகிப்தியன் எதை அருவருப்பு நினைச்சானோ அந்த இடத்துல கொண்டு வரார். எதற்காக? பழக்குவிக்க.
பழக்குவிக்க இந்த 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 பகல் வேளையில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். தேவன் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்றால் உங்க வீட்டில் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள யாருக்குமே இல்லாத ஒரு தனித்துவத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.